ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு. எஸ், வேற லெவலில் கேம்ஸ் எல்லாம் டே பை டே வந்து அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் 2024 சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன தெரியுமா? இந்த மிச்சல் சாண்டனரை ஆட வைங்கப்பா, எதுக்குப்பா அவரை எடுத்துட்டு வருஷம் உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். எஸ், இந்த வருஷம்னு இல்லை, எல்லா வருஷமே அவர் உட்கார்ந்து தான் இருக்காரு. பட் மெகா ஆக்ஷனோ மினி ஆக்ஷனோ எதுலையாவது அவரை எடுத்துட்டு வந்துடுறாங்க, ரிலீஸும் பண்ண மாட்டாங்க, 11 வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்பப்போ ஏதாவது மேட்சஸ் விளையாடுவார், அதுக்கப்புறம் ஃபீல்டிங் நல்லா பண்ணி கொடுப்பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அவரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதில் வருத்தம் இருக்குது. ஏன்னா மிச்சல் சாண்டனர் மாதிரி ஒரு பிளேயரு நியூசிலாந்து டீமை லீட் பண்ண ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் டேலண்ட், அவர் பேட்டிங்கும் பண்ண முடியும், பவுலிங்கும் பண்ண முடியும். ஆனால் அவரை உள்ளே எடுத்துகிட்டே வர மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா அவர் ஒரு லெக்கி, இப்போ இவர் உள்ள வராரு அப்படின்னா இவரும் லெக்கி ஆயிடுவாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் அப்படிங்கிறதுனால டீம்ல இடம் இல்லை. வேற யாரையாவது அதுக்கப்புறம் ஆட வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஜட்டுவை டிராப் பண்ண முடியாது, அதனால சாண்டனரை டிராப் பண்றாங்க. இப்போ போதா குறைக்கு ரச்சின் வேற உள்ள வந்துட்டதுனால 3 பேருமே லெக்கிஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வாய்ப்பே இல்லை சாண்டனருக்கு. ஓகே, ஸோ இப்படி நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, எஸ், அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கடே பிட்ச்ல வந்து மோத போறாங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே விளையாண்ட மேட்ச் எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ டர்னிங் பிச்சஸ் தான், ஸ்லோவான பிச்சஸ் தான். ஓகே, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சே வந்து பண்ணிட்டாங்க. பட் கமிங் டு தி வாங்கடே, அது ஒரு நல்ல சீரியஸான பிட்ச், அது நல்ல பேட்டுக்கு வர்ற பிட்ச், நல்லா அடிச்சு ரன் கொடுக்கக்கூடிய ஒரு பிட்ச். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தீக்ஷனா வேலைக்கு ஆக மாட்டாரு. எஸ், தீக்ஷனா அங்க வந்து கண்டிப்பா அதிக ரன் கொடுக்குற பிளேயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபாரின் ஆப்ஷன் போறப்ப பத்திரானா மேபி இருந்தார் அவைலபிளா அப்படின்னா பத்திரானா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ஆஸ் பர் த நியூஸ் வந்து பத்திரானா இன்னும் ஒரு மேட்ச், அந்த மும்பை மேட்ச் மிஸ் பண்ணிடுவாரு, லக்னோ மேட்சுக்கு உள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் பத்திரானாவும் அவைலபிளா இல்ல அப்படின்னா எம்ஐ மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்டனர் உள்ள வந்துருவாரு. ஏன்னா அங்க வந்து சாண்டனருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எடுக்கும். அந்த பிட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா உதவும். ஏன்னா இவர் ஒரு லெக்கி இல்லையா? ஸோ அங்க வேற பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாப் லெவல்ல வந்து கொஞ்சம் ரைட் ஹேண்டர்ஸ் வேற இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாரு அவங்கள. ஸோ அதனால ஆப்வியஸ்லி இவர் உள்ள வர்றதுக்கு நிறையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கா கூட அவரோட வீடியோவில் இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார், மிச்சல் சாண்டனர் கண்டிப்பாக வந்து வாங்கடையில் ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிச்சல் சாண்டனர் பொறுத்த வரைக்கும் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் டேலண்டட். நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எப்போவுமே டீம் மீட்டிங்கில் எம்எஸ் தோனி வந்து மிச்சல் சாண்டனரை பற்றி அந்த ஒரு சீசன் முடிஞ்சு போகிறப்ப தனியாக ஸ்பெஷலாக பேசுவார். ஏன்னா ஹீஸ் அண்ட் டீம் பிளேயர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு பாலாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே கூட நல்ல கனெக்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்மளோட மிச் சாண்டனர். ஸோ டெஃபினெட்லி அந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. மேபி கிடச்சி ஒரு சீசனில் நல்லா 14 மேட்ச் விளையாண்டார் அப்படின்னா அவர் வந்து உண்மையிலுமே பெருசாக எவால்வ் ஆவார் அண்ட் பெருசாக இது பண்ணுவார். அண்ட் இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் வேறு வரப்போகுது அப்படிங்கிறதுனால விட்டுருவாங்க, சிஎஸ்கே விட்டுட்டு மறுபடியும் பேஸ் அமௌண்ட்ல எடுப்பாங்க. ஏன்னா மிச்சல் சாண்டனரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஃப்ளெமிங்கும் மிச்சல் சாண்டனருக்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருக்குங்க. மிச்சல் சாண்டனரை நல்லா யூஸ் பண்ணலான்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் மிஸ் சாண்டனர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் ஃபார் த வேர்ல்டு கிளாஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். அண்ட் இது மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து சேரும். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.